என் அன்பார்ந்த சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் நம் நம்பிக்கையை புடமிட்டு பார்க்க அழைக்கிறது. நமது நம்பிக்கை தொழுகை கூட தலைவர் யாயிர் போலும் இரத்தப்போக்கு பெண் மனநிலையைப் போலும் உள்ளதா என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மை தூண்டுகிறது. நம்பிக்கை இருக்கும் இடத்தில்தான் அற்புதமும் அதிசயமும் நடக்கும். தொழுகை கூட தலைவர் யாயிர் நம்பிக்கை வைத்தான், அற்புதத்தை கண்டான். இரத்தப்போக்கு பெண் நம்பிக்கை வைத்ததால் தான் அதிசயத்தை அனுபவித்தாள். நாமும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண வேண்டுமா? நம்மை படைத்த இறைவன் மீது நம்பிக்கை கொள்வோம். அற்புதத்தை காணவும் அதிசயத்தை அனுபவிக்கவும் இறைவனின் சந்நிதியில் காத்திருப்போம். இயேசு இரத்தப்போக்கு பெண்ணை நோக்கி, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று கூறினார். அதுபோல நம் ஒவ்வொருவரையும் நோக்கி, உன் நம்பிக்கை பெரிது என்று சொல்லும் அளவுக்கு நம் வாழ்க்கை அமைந்துள்ளதா? சிந்திப்போம், செயல்படுவோம். இன்று புனித பிளேசில் விழா, தொண்டை நோய்களுக்கெல்லாம் பாதுகாவலர். புனித பிளேசில் விழாவை கொண்டாடும் இந்நன்னாளில் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதன்மையான பாடம் உறுதியான நம்பிக்கை, விசுவாசம். அவருக்கு எப்படிப்பட்ட அச்சுறுத்தல் வந்தபோதும், பலவிதமான சித்திரவதைகளை அனுபவித்த போதும், கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையில் மட்டும் அவர் மனம் தளராமல் இருந்தார். இவரைப் போல் நாமும் குடும்பத்திலும் குழுமத்திலும் பணித்தளத்திலும் இடர்பாடுகள் நாம் எதிர்கொள்ள நேரிடும் பொழுது மனம் தளராமல் நம்பிக்கை எனும் ஆடையை அணிந்து கொண்டு இறைவனை சிக்கென பிடித்து இறையரசை கட்டி எழுப்புவோம்.